ஹாய் ஹலோ, நான் உங்கள் கோவை டு ராஜபாளையம் சேனல்லேருந்து பேசுகிறேன். நான் இன்றைக்கி பண்ண போகிறது பால் கொழுக்கட்டை. அதுக்கு நீங்கள் ஒரு சுடு தண்ணியில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி மாவு. அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது போல் சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி பாலை நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த உருண்டைகளை அந்த பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சம் டைம் அப்படியே விட்டுருங்க. உடனே கிளறாதீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நாம் இந்த சுகரை ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவு சுகர் ஆட் பண்ணி இது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் கொஞ்சம் துருவி போட்டுக்கோங்க. தேங்காய் துருவினதுக்கப்புறம் நெய் வச்சு அதில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் பவுடரும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி கலந்து ஒரு பவுலில் ஊற்றி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க.